என்ன தம்பிங்களா, டீயா காஃபியா? என்ன மச்சான், அவனை டீ போதுமா? போதும் மச்சான். 3 டீ ஒரு காஃபினா? மச்சான் அவனை பார்த்தியா இல்லையா? இன்னும் டிப்ரெஷன்லேயே இருக்கான். அது ஏன் மச்சான் கேட்குற? நைட்லேருந்து ஒரே புரியாத கேள்வியாக கேட்டு என்ன சாவ அடிச்சிட்டு இருக்கான் மச்சான். இல்லை மச்சான், கோழிலேருந்து முட்டை வந்துச்சா இல்லை முட்டையிலேருந்து கோழி வந்துச்சாட்டே தெரியல மச்சான். அப்பா என்னைய உடுப்பா. அதை விட இன்னும் தெரியாமே இருக்கு. கடல்ல ஏன் அலை வந்துகிட்டே இருக்கு? சரி நீங்களும் அவனு கேட்குறப்ப நான் ஒன்று கேட்கிட்டா, வானம் ஏன்டா நீல கலர்ல இருக்கு? முடியலடா சாமி, தண்ணியோட கலர் என்ன? தம்பிங்களா, இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் தீர்வு காண வந்தாச்சு நம்ம ஈஜிஸ் பிள்ளை சமுதாய வானொலியில அறிவியல் அறிவோம் இன்னுங்கிற ஒரு புதிய நிகழ்ச்சி. இது ஒரு அறிவியல் சார்ந்த தொடர். இந்த நிகழ்ச்சியின் மூலமா விடை காண முடியாத உங்க கேள்விகளுக்கெல்லாம் விடை சொல்ல போறாங்க. மறக்காம கேளுங்க. வாரந்தோறும் ஞாயிறு அன்று காலை 10 மணிக்கு அறிவியல் அறிவோம். ஈஜிஸ் பிள்ளை சமுதாய வானொலி 90.0. இது நம்ம ரேடியோ, நாகை ரேடியோ. வணக்கம் நேயர்களே, இது இந்திய அமுத பெருவிழா. மத்திய அரசின் விக்யான் பிரசாத், தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்பம் மையம், அறிவியல் பலகை நமது ஈஜிஸ் பிள்ளை சமுதாய வானொலியுடன் இணைந்து நடத்தும் அறிவியல் அறிவோம் என்னும் புதிய தொடர். தகவல் தொடர்பு துறையில் அறிவியல் வளர்ச்சியை பற்றி நிகழ்ச்சியில் காண்போம். அடுத்தது பார்த்திங்கன்னா, மின்னஞ்சல் தொலைத்தொடர்பில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இணையம் வழியே கிடைக்கும் மின்னஞ்சல் வசதி என்றால் அது மிகையாகாது. ஒரு கடிதத்தை பல நாடுகளில் உள்ள பல்வேறு நபர்களுக்கு அனுப்பவும், பல்வேறு இடங்களிலிருந்து பெறப்பட்ட பல கடிதங்களை ஒரு நபருக்கு அனுப்பவும் வசதி உள்ளது. உலகிலேயே மிகவும் குறைவான செலவில் அதிக தூரத்தில் உள்ளவர்களுக்கும் மிகவும் விரைவாக, அதாவது குறைவான நேரத்தில் சென்றடைவது இந்த மின்னஞ்சல் ஆகும். உலக அளவில் ஏராளமான மொழிகளில் மின்னஞ்சல் மூலமாக கடிதங்களை அனுப்ப முடிகிறது. பொதுவாக எந்த ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பும் மனித குலத்தில் பரவுவதற்கு அதிக நாட்களை எடுத்துக்கொண்டன. வானொலி பிரபலமாகி வரவேற்பை பெறுவதற்கு சுமார் 30 ஆண்டுகள் ஆயிற்று. ஒளி இணைந்து வழங்கிய தொலைக்காட்சிக்கோ 13 வருடங்கள் ஆயிற்று. கம்பி வழி தொலைக்காட்சி, கேபிள் வசதியுடன் கூடிய தொலைக்காட்சி பெட்டிகளை சென்றடைய 10 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டது. இவற்றுடன் நாம் ஒப்பிடுகையில் இவற்றை விட பல மடங்கு அதிக எண்ணிக்கையில் பயன்படுத்தப்படுகின்ற நிலையில் உள்ள இணையம் அதற்கு எடுத்துக்கொண்டது வெறும் 5 வருடங்கள் மட்டுமே. எனினும் வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு என்பதால் இணையத்தையும் மிஞ்சிய தொழில்நுட்பம் ஒன்று அதனை விட பெரிய எண்ணிக்கையில் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. ஆம், வளர்ந்த நாடுகளின் மக்கள் எண்ணிக்கையில் 100% அதிகமாகவும், வளரும் நாடுகளில் குறைந்தபட்சம் 50% அதிகமாகவும் பயன்படுத்தப்படும் தொழில்நுட்பமாக உள்ளது செல்போன் எனும் சின்னஞ்சிறு கருவியாகும். செல்போன் அறிமுகம் செய்யப்பட்ட போது பேசுவது என்ற செயலுக்காக மட்டுமே இது பயன்படுத்தப்பட்டது. மேலும்
செலவு அதிகமான தொலைத்தொடர்பு வசதியாகவும் இருந்தது. துவக்க காலத்தில் வெளி அழைப்புகளுக்கு இந்திய பண மதிப்பில் சுமார் 16 ரூபாய்களும் வரும் அழைப்புகளுக்கு 10 ரூபாய்களும் கட்டணமாக இருந்தது. ஆம், நமக்கு வரும் அழைப்புகளுக்கு நாம் தான் கட்டணம் செலுத்த வேண்டியிருந்தது. ஆனால் மிக வேகமாக மாற்றம் கண்ட இந்த தொழில்நுட்பம் இன்று செல்பேசிகளின் உருவத்தை மட்டுமல்லாது செலவையும் குறைத்துவிட்டது. ஆனால் நடைமுறையில் இன்று செல்பேசி என்ற அந்த சின்னஞ்சிறு கருவியானது தொலைபேசி வசதிக்காக மட்டும் பயன்படுத்துவது என்பது முடிந்துவிட்டது. செல்பேசியின் மாறி வரும் உருவமும் வளர்ந்து வரும் தொழில்நுட்ப வளர்ச்சியும் மின்னணுவியலின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டுள்ள கருவியே செல்பேசியாகும். அச்சிட்ட மின் சுற்று வழிப்பலகை ஒன்றின் மீது மின்னணு உறுப்புகள் பொருத்தப்பட்டுள்ளன. துவக்கத்தில் கம்பி வெளி இணைப்பும் பயன்படுத்தப்பட்டது. அத்துடன் செல்பேசியின் பல்வேறு செயல்பாடுகளுக்கும் தனித்தனியாக ஒருங்கிணைந்த மின் சுற்று சில்லுகள் பொருத்தப்பட்டன. இதனால் நிறைய ஒருங்கிணைந்த மின் சுற்று சில்லுகளும் அவற்றிற்கிடையே மின்ம பெருக்கி, இருமுனையம், ஒளி உமிழும் இருமுனையம், தடுப்பான், மின்தேக்கி, தூண்டுவான் போன்றவையும் நிறைய அளவில் பொருத்தப்பட்டிருந்தன. இதனால் செல்பேசியின் அளவும் உருவமும் சற்றே பெரியதாகவே இருந்தது. ஆனால் விரைவாக வளர்ந்த தொழில்நுட்ப ஆராய்ச்சி ஒருங்கிணைந்த மின்சுற்று சில்லுகளின் செயலை அதிகரித்து உருவத்தை சுருக்கியது. இதனால் பல சில்லுகள் பொருத்தப்பட்ட இடத்தில் 1 அல்லது 2 சில்லுகள் மட்டுமே போதும் என்ற நிலை ஏற்பட்டது. அத்துடன் மின்ம பெருக்கி உள்ளிட்ட அனைத்து உறுப்புகளின் எண்ணிக்கையும் குறைக்கப்பட்டு விட்டது. இதனால் செல்பேசியின் அளவு குறைந்து உருவமும் சிறியதாகி போனது. என்றாலும் புதிய தொழில்நுட்பங்கள் சேர்க்கப்பட்டு செல்பேசியின் செயல்பாடுகள் அதிகரிக்கப்பட்டது. பேசுவதற்கு மட்டும் இருந்த அதன் செயல் மாறிவிட்டது. மனித வாழ்க்கை முறையில் ஒரு தலைமுறை என்பது 30 ஆண்டுகளை குறிக்கும். ஆனால் தற்போதைய மின்னணு தொழில்நுட்ப வளர்ச்சியில் ஒரு தலைமுறை என்பது 10 ஆண்டுகளுக்கும் குறைவான காலத்தை, இன்னும் சொல்லப்போனால் 3 முதல் 5 ஆண்டுகளை மட்டுமே குறிக்கின்றது என்று தோன்றுகிறது. முதல் தலைமுறை தொழில்நுட்பம் என்று குறிப்பிடப்படும் கம்பி வழி தொலைபேசி வசதி பல ஆண்டுகள் புழக்கத்தில் இருந்தது. அதில் கம்பியில்லா இணைப்பும் கிடைத்தது. ஆனால் 2ஆம் தலைமுறை கருவியாக காற்று வழி மின்காந்த அலை மூலம் தொடர்பை ஏற்படுத்தி செயல்பட்ட செல்பேசி உருவாக்கப்பட்டது. இது அறிமுகப்படுத்தப்பட்ட 5 ஆண்டுகளுக்கு உள்ளாக 4ஆம் தலைமுறை அலைவரிசையும் அதனை பயன்படுத்தும் செல்பேசி கருவியும் உருவாக்கப்பட்டுவிட்டன. தற்போது 4ஆம் தலைமுறை தொழில்நுட்பம் பயன்பாட்டிற்கு வந்து 5ஆம் தலைமுறை தொழில்நுட்பமும் வந்துவிட்டது. அதற்குரிய செல்பேசிகளும் இப்பொழுது நடைமுறையில் வந்துவிட்டது. இதே போல தொலைக்காட்சி பெட்டி வழியாக நாம் இன்டர்நெட் என சொல்லப்படும் இணைய வசதியுடன் இப்பொழுது கிடைக்கவும் வந்துவிட்டது. கம்பிகள் மூலமாக தரைவழி தொடர்பு, காற்று வழி தொடர்பு என்று வளர்ந்த தொழில்நுட்பம் இன்று பூமிக்கு வெளியே வான்வெளியில் தனித்து நிறுத்தப்பட்டுள்ள செயற்கைக்கோள்கள் வழியே செயல்படுத்தப்படுகிறது. இதனால் நாடு விட்டு நாடு என்பது மறைந்து கண்டம் விட்டு கண்டம் பரிமாற்றம் செய்து கொள்வது மிகவும் எளிமைப்படுத்தப்பட்டு விட்டது. வளர்ச்சியும் தொடர்ச்சியும். சின்னஞ்சிறிய செல்பேசிக்குள் சிக்கலான பல செயல்பாடுகள் உள்ளன. எங்கேயோ நடைபெறும் நிகழ்வுகளை நேரடியாக காண முடிகிறது. தொலை தூரத்தில் எங்கோ ஓரிடத்தில் பேசுகின்ற ஒருவரது உரையை செவிமடுக்க முடிகிறது. அறிவியல் கருவிகளால் நிகழ்த்தப்படும் இந்த அதிசயங்கள் எவ்வாறு நடக்கின்றன? இந்த கருவிகள் வானத்திலிருந்து ஏதேனும் இறை தூதுவர் கொடுத்தாரா? இவற்றிற்கு வெளியே நின்று சற்றே சிந்தித்து பார்த்தால் ஒரு வேடிக்கை புரிகிறது. சில காலத்திற்கு முன்பாக இந்த கருவிகள் எங்கே இருந்தன? யாரேனும் பதுக்கி வைத்திருந்தார்களா அல்லது ஒளித்து வைத்திருந்தார்களா? இல்லை, நிச்சயமாக இல்லை. இந்த கருவிகள் அனைத்தும் அவற்றிற்கான மூலப்பொருட்களாக இயற்கையுடன் இணைந்திருந்தன. நிலத்திற்குள்ளிருந்து எடுக்கப்பட்ட தாது, எண்ணெய், காற்று, காந்தம் இவற்றுடன் மின்சக்தி சேர்ந்து இந்த கருவிகளாக பரிணாம வளர்ச்சி பெற்றன. செல்ஃபோனில் இவ்வளோ டெக்னாலஜி இருக்குது. இப்படி பரிணாம வளர்ச்சி ஆகி இப்படிலாம் வளர்ந்துருக்கு. நம்ம ஃபோனில் பெரிய ஃபோனா, ஆதி காலத்து ஃபோனாக இருக்குது. ஐயா, நீங்கள் 2G அறிமுகமானப்போ வாங்கின செல்ஃபோனை இப்போ வரைக்கும் பயன்படுத்திட்டு இருக்கிறீங்க. இப்போ அந்த 2G அறிமுகமாகி அது நீங்கள் வச்சுருக்கிற ஃபோன் வந்து பேசுகிறதுக்காக மட்டுமே பயன்படுத்தப்பட்ட ஃபோனுங்க ஐயா. அதுக்கப்புறம் 3G வந்து 4G வந்து 5Gயே இன்றைக்கி வந்துருச்சுங்க ஐயா. 2G சொல்கிறீங்க, 3G சொல்கிறீங்க, அப்படின்னா என்னங்க ஐயா? கொஞ்சம் சொல்லுங்களேன் கேட்போம். ஐயா, இப்போ பாருங்கள், நீங்கள் 2Gங்கிற, அதாவது 2G அப்படிங்கிற ஃபோன் நீங்கள் வச்சுருக்கிறத வந்து பேசுகிறதுக்காக மட்டுமே பயன்படுத்தப்பட்ட ஃபோனுங்க ஐயா. அதில் பேசுகிறத தவிர வேறு எந்த விதமான வாய்ப்புகளும் அதில் இல்லை. மெசேஜ்லாம் அனுப்புகிறோமே, அது எப்படி? ஐயா, மெசேஜ் அனுப்புகிறதும் அதாவது பேசக்கூடிய தகவல் மட்டுமே, இந்த விஷயத்துக்காக மட்டுமே பயன்படுத்தப்பட்ட தகவல் தொழில்நுட்பம் தாங்க ஐயா 2G. அதுக்கப்புறம் தாங்க ஐயா 3G வந்தது, 4G வந்தது, இப்போ 5G வந்துருச்சுங்க ஐயா. இப்போ என்னன்னாங்க ஐயா, நீங்கள் பயன்படுத்துகிற ஃபோனுக்கும் இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜிக்கும் நிறைய வித்தியாசம். என்னென்னா, இப்போது நீங்கள் இங்கேருந்து நீங்கள் ஒரு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தரோட அல்லது
வேறு கண்டம், இப்போ ஆசிய கண்டத்திலிருந்து வேறு கண்டத்தில் இருக்கக்கூடியவங்களோடவே நீங்கள் வந்து நேரடியாக பார்த்து பேசிக்க முடியுங்கய்யா. பார்த்து பேசிக்கிறத மட்டும் இல்லாமல் நாடு விட்டு நாட்டை தாண்டி கண்டம் விட்டு கண்டம் கூட நீங்கள் இங்கே இருக்கிறவங்களுக்கு இங்கிருந்து நீங்கள் அங்கே வந்து பணம் அனுப்பலாங்கய்யா. அங்கேருந்து இங்கே வந்து பணம் அனுப்பலாம். இப்போ உங்களுடைய பேரனோ பேத்தியோ வேறு ஒரு கண்டத்தில் வேறு ஒரு நாட்டில் வேலைக்கு இருந்தாங்கன்னா கூட அவங்க அங்கே சம்பாரித்து இந்த செல்ஃபோன் மூலமாகவே இங்கே வந்து பணம் அனுப்ப முடியுங்கய்யா. அது மட்டும் இல்லை, நீங்கள் செஞ்சிட்ருக்கிற இந்த விவசாய தொழில்நுட்பத்தை இன்றைக்கி இருக்கிற நவீன தொழில்நுட்பங்கள் மூலமாக உங்களுடைய பேரனோ பேத்தியோ வெளிநாட்டில் இருந்து கூட அங்கிருந்தே உங்களுடைய தோட்டத்துக்கு வந்து விவசாயம் செய்கிற அளவுக்கு இன்றைக்கி வந்து நிறைய வளர்ச்சி அடைஞ்சிச்சுங்கய்யா. இன்றைக்கி உங்களுடைய மண்ணில் இருக்கக்கூடிய ஈரப்பதம், இன்றைக்கி வந்து மழை பெஞ்சிருக்குதா இல்லையா, உங்களுடைய கிணத்துல இன்றைக்கி தண்ணி எவ்வளோ இருக்குது, எல்லா மரத்துக்கும் சரியாக ஒரே சீராக தண்ணி பாஞ்சிருச்சா, இது வந்து காலையில் வந்து 5 மணிக்கு நீங்கள் மோட்ரு எடுத்து விட்டு வெயில் வரக்கு முன்னையே ஒரு 7 மணிக்குள்ளே தண்ணி கட்டி முடிக்க முடியும். அல்லது மாலை நேரங்களில் 5 மணிக்கு மோட்ரு ஆன் பண்ணி விட்டு 7 மணிக்குள்ளே உங்களுக்கு தோட்டத்தில் எல்லாமே தண்ணி எடுத்து முடியும். இதுக்கு நீங்கள் வந்து தோட்டத்துக்கு நேரடியாக வர வேண்டியது இல்லைங்கய்யா. இந்த அளவுக்கு தொழில்நுட்ப வளர்ச்சி வந்து இதில் வந்திருக்குது. இது மட்டும் இல்லைங்கய்யா, நீங்கள் வந்து பணம் அனுப்பிக்கிற வசதி இப்போ வந்துங்கய்யா வாட்ஸ்அப் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்குது. இங்கே இருக்கிற ஒரு ஃபோட்டோவையோ அல்லது வீடியோவையோ அல்லது ஏதாவது டாக்குமெண்ட்னு சொல்லுவோங்கய்யா, பிடிஎஃப், இந்த டாக்குமெண்ட்டையோ பிடிஎஃப் வடிவில் நாம் எடுத்து வெளிநாட்டுக்கோ வெளி மாநிலத்துக்கோ அல்லது வேறு கண்டத்துக்கோ அனுப்புனா வித்தின் செகண்டில் வந்து அவங்களுக்கு போய் ரீச் ஆகிரும். நம்ம அதை பயன்படுத்திக்கலாங்கய்யா. அது இல்லாமல் இன்றைக்கி வந்துங்கய்யா தொழில் பண்ணுறவங்களுக்கும் பார்த்திங்கன்னா இந்த 4G 5G செல்ஃபோன் பார்த்திங்கன்னாங்கய்யா நிறைய விதத்தில் வந்து உதவி செய்யுதுங்கய்யா. அவையோட தொழிலை வந்து விளம்பரப்படுத்துவதற்கும், அப்புறம் அதே மாதிரி அவையோட தொழிலுக்கு வந்து இப்போ டிரான்ஸ்போர்ட்டு, மேனுஃபேக்சரிங் கம்பெனி, இப்போ உங்களை மாதிரி வந்து விவசாயிகளுங்கய்யா அவை பயன்படுத்தக்கூடிய இயந்திரங்களை வந்து முழுக்க அதனுடைய செயல்பாட்டு திறன்களை வந்து எவ்வாறு அதிகரிப்பது அப்படிங்கிறத பற்றியும் முழுக்க செல்ஃபோனில் வந்து இன்றைக்கி உள்ளே வந்துருச்சுங்கய்யா. இது வந்து இப்போது அதையும் தாண்டி இந்த ஏஐ தொழில்நுட்பம் இன்னும் வருங்காலத்தில் நாம் இல்லாமையே நம்மளுடைய வேலைகளை முழுமையாக அதை செய்கிற அளவுக்கு இன்றைக்கி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்குதுங்கய்யா. இப்போது ஏஐன்னு சொன்னீங்களே, அப்படின்னா என்னங்கய்யா? ஐயா, ஏஐ அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்கய்யா. இப்போது நீங்கள் இங்கே உங்கள் வீட்டில் இருந்து இப்போ நீங்கள் ஊட்டி போகலான்னு சொல்லி கிளம்புனீங்கன்னா முந்தியெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொருத்தரையும் வந்து கூப்பிட்டு கேட்டுட்டு எப்படி போகிறது, எந்த வழியில் போகிறதுன்னு கேட்போம். இன்றைக்கி அதில் வந்துங்கய்யா ஒரு பெரிய மாற்றம் வந்துருச்சுங்கய்யா. அது என்னென்னா, நீங்கள் இங்கேருந்து கிளம்புறப்போ ஊட்டின்னு சொல்லி நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா, இதே நீங்கள் வந்து 1 கிலோமீட்டர் போய் லெஃப்ட்டில் திருப்பி ஒரு 3 கிலோமீட்டர் போய் ரைட்டில் திருப்பி நீங்கள் ஒரு 8 கிலோமீட்ரு நேராக போய் அந்த இடத்துல வந்து ஒரு ரவுண்டான லெஃப்ட் திரும்பி நேராக நீங்கள் ஒரு 13 கிலோமீட்டர் போகணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து அந்த கூகுள் மேப்பில் வந்து வாய்ஸ் வந்து உங்களை வந்து லைவில் உங்களுக்கு கூட்டிகிட்டு போயிட்டே இருக்குங்கய்யா. இந்த மாதிரியான தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைந்து அடுத்த கட்டத்துக்கு மாறிடுச்சுங்கய்யா. அதுதான் வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா அதை நம்ம வந்து ஏஐன்னு சொல்கிறோம். இந்த மாதிரியான உங்களுடைய விஷயங்களை மிக மிக உங்களுக்கு பதிலாக எளிமையாக செய்யக்கூடிய ஒரு இப்போது இந்த அளவுக்கு ஃபோனை பற்றி சொல்கிறீங்க. இப்போ ஏதாவது கோளாறு ஆகிட்டாலோ இல்லை ரிப்பேர் ஆகிட்டாலோ செலவு ரொம்ப அதிகமாக ஆகுமா இல்லை விலை அதிகமாக இருக்குமா? ஐயா, இன்றைக்கி விலையெல்லாம் எல்லாருமே சாதாரணமாக நம்ம வந்து வாங்கக்கூடிய அளவில் தாங்கியே விலை இருக்குது. ஒரு இன்றைக்கி நிலவரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 13,000 ரூபாயிலேருந்து 15,000 ரூபாய்க்குள்ளேயே 5G ஃபோன் வந்து கிடைக்குதுங்கய்யா. அந்த கிடைக்கிற ஃபோன் எல்லாமே ரொம்ப தரமான ஃபோனாக தான் வருது. அதை உற்பத்தி செய்கிற நிறுவனமே வந்து ஒரு வருடத்துக்கு அதுக்கு வந்து உத்தரவாதம் கொடுத்துட்றாங்க. அதற்கு பிறகும் ஏதாவது ஒரு சின்ன உங்களுக்கு வந்து ரிப்பேர் ஏற்பட்டாலும் நீங்கள் பயப்பட வேண்டியது இல்லைங்க. அதை நாங்களே உங்களுக்கு வந்து அதை ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் இந்த ஃபோனை நல்லா பயன்படுத்தினாலே ஒரு 3 வருடங்கள் வந்து ரொம்ப அருமையாக யூஸ் பண்ண முடியுங்க. இன்னும் நீங்கள் பத்திரமா யூஸ் பண்ணிங்கன்னா 5 வருடங்கள் 6 வருடங்களுக்கு அந்த ஃபோனை நம்ம வந்து நல்லா பயன்படுத்தலாங்கய்யா. செல்ஃபோனை பற்றி இவ்வளோ சொல்கிறீங்க, நம்ம தகவல்லாம் அதில் வச்சுக்கிறோமே, அதை யாராவது எடுத்துக்கிட்டால் என்ன பண்ணுறது? ஐயா, அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டியதே இல்லைங்கய்யா. உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளே வந்து எவ்வளோ மதிப்பு வச்சுருந்தாலும் ஒரே ஒரு பூட்டு, அந்த பூட்டு வச்சு பூட்டிட்டு சாவி பாக்கெட்டில் போட்டு நீங்கள் போயிட்டே இருக்கிறீங்களாங்கய்யா, அது கூட பார்த்தீங்கன்னா உளி எடுத்து அடித்தா உடஞ்சிருது. இது அது மாதிரி இல்லைங்கய்யா. உங்களுடைய கைரேகை, அப்புறம் உங்களுடைய முகம், அப்புறம் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு சீக்ரெட் நம்பர் கூட நீங்கள் வச்சுக்கலாங்கய்யா. அப்புறம் பேட்டர்ன் லாக்குன்னு சொல்கிற
ஒரு முறை இருக்குதுங்க. இந்த ஒரு 4-5 முறையில் நீங்கள் அந்த ஃபோனை வந்து நீங்கள் லாக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களை தவிர வேறு யாருனாலையும் அந்த லாக் ஓப்பன் பண்ணி உங்களுடைய ஃபோனில் இருக்கக்கூடிய அந்த டேட்டாவை வந்து எதுவுமே வந்து திருட முடியாதுங்க. இன்றைக்கி அந்தளவுக்கு பாதுகாப்பு அம்சங்கள் வந்துருச்சுங்கய்யா. அப்புறம் அதுவும் இல்லாமல் இணையம் வழியாக ஏதாவது திருடு போகுது அப்படின்னு நினச்சிங்கனாலும் இன்றைக்கி நம்ம வாங்கக்கூடிய அந்த நிறுவனமே நம்மளுக்கு வந்து குறைந்தது 2 வருடங்களுக்கு வந்து செக்யூரிட்டி அப்டேட்னு சொல்லுங்கய்யா. அந்த அப்டேட் கொடுத்துட்றாங்க. அதை மட்டும் நம்ம இன்டர்நெட் யூஸ் பண்ணும்போது செக்யூரிட்டி அப்டேட் மட்டும் பண்ணிக்கிட்டால் போதுங்கய்யா. உங்களுடைய ஃபோனில் இருக்கக்கூடிய அதாவது உங்களுடைய ஃபோனில் அதாவது இன்டர்நெட் மூலமாக உங்களுடைய டேட்டாவை எதுவும் திருட முடியாதுங்கய்யா. அதாவது ஆடு மாடு தொலைஞ்சு போச்சுன்னா கூட நம்ம அடையாளம் வச்சு கண்டுபிடிச்சிக்கிறோம். ஆனால் ஃபோன் திருட்டு போச்சுன்னா நம்ம என்னங்கய்யா பண்ணுறது? அதை எப்படி நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கிறது? ஐயா இல்லைங்கய்யா, இன்றைக்கி வந்து ஏதாவது நம்மளுடைய செல்ஃபோன் திருட்டு போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் கடையில் வாங்கக்கூடிய பில்லை மட்டும் நீங்கள் பத்திரமா வச்சுருந்தீங்கன்னா போதும். அதில் வந்து IMEI நம்பர்னு சொல்லிட்டு 2 நம்பர் இருக்குங்கய்யா. அந்த பில் காப்பியும் உங்களுடைய ஆதார் அட்டையும் கொண்டு போய் உங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய எஸ்பி ஆஃபீஸில் வந்து நாம் கொண்டு போய் கொடுத்தோம்னா இதுக்குன்னு தனியாக வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டே துவங்கி அதை ரொம்ப அழகாக வந்து அதாவது மிக எளிமையாக அந்த IM நம்பரை வச்சு கண்டுபிடிச்சி நம்மளுக்கு மீட்டு கொடுக்குறாங்க ஐயா. சரிங்க ஐயா, பட்டன் ஃபோனில் ஒரு பக்கம் நின்று பேசினா டவர் கிடைக்கிறது இல்லை. இதுக்கு சேட்டலைட் காரணம் தான் சொல்கிறீங்க. அதில் இருந்தால் வருது? ஐயா நல்ல கேள்விங்க ஐயா. இது என்னன்னாங்க ஐயா, இந்த 5G தொழில்நுட்பம் சேட்டலைட்லேருந்து நம்மளுடைய செல்ஃபோன் கோபுரங்களுக்கு போய் செல்ஃபோன் கோபுரங்கள்லேருந்து நம்மளுடைய மொபைலுக்கு நேரடியாக வருதுங்கய்யா. 2Gயை விட இன்றைக்கி இருக்கிற 5Gயில் வந்து மிக விரைவாக உங்களுக்கு அந்த கனெக்டிவிட்டி ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடைபெறக்கூடிய டெக்னாலஜியோடு வருதுங்கய்யா. இது ரொம்ப நல்ல அறிவியல் தொழில்நுட்பத்தில் மிக உயர்ந்த தொழில்நுட்பமாக நாம் இன்றைக்கி இதை பார்க்கப்படுதுங்கய்யா. நம்மளுக்கு நேரம் ஆகிடுச்சு. நான் போய் மோட்டாரை எடுத்து விட்டுட்டு நாளைக்கு நம்ம கடைக்கு வரேன். எனக்கும் செல்லுலேயே மோட்டார் ஆன் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணி கொடுங்க ஐயா. போது எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிவிட்டு நீங்கள் போகிறதுனால வாங்க ஐயா. நன்றிங்க ஐயா. இதுவரை கேட்டது தகவல் தொடர்பு துறையில் அறிவியல் வளர்ச்சி. என்ன நேயர்களே, அறிவியல் சம்பந்தமான நிறைய விஷயங்களை இந்த நிகழ்ச்சி மூலமா தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இது இந்திய அமுத பெருவிழா, மத்திய அரசின் விக்யான் பிரசாத், தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம், அறிவியல் பலகை, நமது EGS பிள்ளை சமுதாய வானொலியுடன் இணைந்து வழங்கும் அறிவியல் அறிவோம் என்ன புதிய தொடர். அடுத்த தொடர்ல கண்டிப்பா உங்க எல்லாரையும் நாங்க சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.